ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கேஎஸ் ஜவாத் மலை பையன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி மாட்டு சந்தைக்கு தான் வந்துருக்கோம். மற்றப்பள்ளி மாட்டு சந்தையில் வந்து இன்றைக்கி மழை கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து பெஞ்சிருக்கிறதுனால நிறையா வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்துருக்கு நிறைய கண்ணுங்க பசுமாடுங்க நிறையா வந்துருக்குது. அப்படியே உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன் பாருங்கள். நிறையா வந்துருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போனா செயின் விட்டுருச்சு, அதுக்காக பண்ண அதான் நான் சொன்னேன். நிக்கலாங்க, நீ சொன்னது இதுக்கு தான் நிக்கலண்ணா இருக்கு. நான் என்ன பண்ணுறது சொல்லு, இதுக்காக தான் நான் வியாபாரம் பண்ணிக்கிறேன். நீ தண்டபாணி அண்ணன் தான் பேசிகிட்டு இருக்காரு. திருப்பதி அண்ணா காலேஜ் இன்னும் பல் வைக்காத கன்றுகள் தான். 1500 தான் வியாபாரம் கட்டுப்பாரு. 1500 வியாபாரம் நம்ம வந்து கவுத்து விடுங்க. போனா மாட்டை கொண்டு மாட்டை பாக்க நான் சொல்றேன் முடியாது. திருப்பி மாத்தி மாத்தி பேச மாட்டேன். நீ வாங்கின போனா குடுக்கத்தால போய் வாங்கி அதெல்லாம் உடுப்பா. என்ன சொன்னா 87,000 அவரும் பேசி பேசி பார்த்தாருங்க. கட்டுப்படி அவ்வளோ போல பிடிச்சின்னு போயிட்டார். இங்கே வியாபாரிகளுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. தண்டபாணி எனக்கு கேட்டு பார்த்துட்டு கட்டுப்படி ஆகலை. அவ்வளோதான் 85 கேட்டு 87 சொல்லிட்டான். மாடு விற்கணும். எவ்வளோ நிற்குது? 87 சொல்லிட்டேன். 87 சொல்லிட்டாருங்க. 90 ரூபாய்க்கு மேலே சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2000 ரூபாய் போன ஏதோ பேசினாருங்க, கட்டுப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்களுக்குள்ள கலந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. காத்தல அதுக்கு போய் நான் கொடுக்குறேன். பாக்குறதில்ல, பார்க்காத பாக்கே பார்க்காத பண்றேன். வரலும் பார்க்காது, முகத்தை பார்த்து சொல்லு. தெரியாத தப்ப வரலும் பார்க்காது. தான் கிட்ட சொன்னேன் நான், இல்லைன்னா தாண்டி சொல்றேன். தாண்டி சொல்றது இல்லையா? இந்த பக்கம்
பல கை மாற்றி மாற்றி வந்து வியாபாரம் நடந்துகிட்ருக்கு. அதை சொல்லி அந்த கட்டை தான் நான் கணக்கு வருமான சொல்லிட்டேன். அவர் சொல்கிற மாதிரி கம்மி பிடிச்சுன்னு போக்குன்னு சொல்கிறேன். ஆனால் நீ என்னது பண்ண எனக்கு இப்போ வந்து இந்த வியாபாரம் பேசிகிட்டு இருந்தாங்களே அந்த காளைங்க வந்து பார்த்திங்கன்னா ஏர் வந்து சும்மா வந்து பழகிருக்காங்க, இன்னும் ப்ராப்பராக வந்து ஏர் ஓட்டல, பல்லு இன்னும் வைக்கல. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 80 ரூபாய்க்கு மேலே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்களாம். ஸோ எவ்வளோ கேட்டாங்கன்னு தெரியல, ஆனால் 80 ரூபாய்க்கு மேலே சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ரேட்டு கட்டுப்படி ஆகாமல் அப்படியே நிற்கிது. அது திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி மாட்டு சந்தை பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் நடக்குங்க. இது செவ்வாய்க்கிழமை, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா இங்கே வந்து நாட்டு மாட்டுக்கு சந்தைக்கு வந்து ஃபேமஸான ஒரு சந்தை மற்றப்பள்ளி மாட்டு சந்தை. ஸோ ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். அந்த மற்றப்பள்ளி மாட்டு சந்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த வந்து ஏர் கண்ணுங்க காளைங்க எல்லாமே வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏர் காளைகள், இங்கே ஒரு ஜோடி, இங்கே ஒரு ஜோடி, அந்த பக்கம் இங்கே 2-3 ஒரு ஜோடி நிற்குதுங்க ஃபுல்லாக ஏர் காளைங்க. இந்த ஏரியாவில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாம் கண்ணுங்க குட்டியை இப்போ தான் வந்து இறங்கியிருக்குதுங்க. மாட்டுக்கண்ணா சின்ன சின்ன கண்ணுக்குட்டிங்கெல்லாம் வந்து சொல்லுப்பா இதை கண்ணுக்குட்டி தாங்க. கண்ணுக்குட்டி சும்மா ஆடிட்டே இருக்குங்க. பல்லெல்லாம் வச்சு ஒன்று இது வச்சிருக்கா. இது 4 பல்லுங்க. அந்த பக்கம் இருக்கிறது பல்லு வைக்கலைங்க. காளை எவ்வளோ ப்ரோ சொல்லுங்க ஜோடி? சரி சரி சரி. அது பல் வைக்கல. இது 4 பல்லுங்க. அந்த பக்கம் 2 பல் வைக்காத கண்ணு ஒன்று. ஸோ 87 வந்து அவங்க சொல்லியிருக்கிற ரேட்டு. ஆனால் பேசி வாங்கிக்கலாங்க. சந்தையில் ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. இங்கே நிற்கிற காலைகளில் வந்து 4 பல்லுங்க. ரெண்டுமே வந்து 4 பல்லு. ஏர் வந்து ஆல்ரெடி வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறது தான்.
இந்த பக்கம் இருக்கிறது வந்து இன்னும் பல் வைக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே வந்திருக்கிறது ஒரு 3-4 ஜோடி வந்து கண்ணுக்குட்டியெல்லாம் வந்துருச்சு. ஏன்னா தம்பி பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்க சும்மாண்ணா இன்னைக்குன்னா ஜாஸ்தி ஆகிறாங்க மாடுங்க என்ன ஜாஸ்தி ஆகுது. மாடு ஜாஸ்தி ஆகுதா? என்ன பண்ணுறது, வந்துட்டோம். பசுங்க சரியான நல்ல சென பசுவா என்னன்னு தெரியல. செனையாடா அது? எத்தனை மாதம்ண்ணா? என்ன இன்னும் ஒரு மாதத்தில் அந்த கண்ணு போட பல்லு சார் 9 மாதம் செனைங்க அந்த பசு மாடு. நம்ம வேலு வியாபாரியாக பார்த்துட்ருக்காரு, கூனி செக் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் ஒரு மாதத்தில் வந்து கண்ணு போடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க செனை மாடு. நல்ல லென்த்துங்க பசு மாடு, நல்லா ஓரளவுக்கு அமைதியாக தான் இருக்குது, நல்லா சாதுவாக இருக்குது. எப்படியும் 1.5-2 லிட்டரு கறக்கும். மாடு நல்லா ஊட்டமாக இருக்குது. ஓட்டி 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 பாரு. ஓட்டி பாரு, பார்க்கறதுக்கெல்லாம் மனா கிடையாது. இந்த மாட்டுக்கு தாங்க வியாபாரம் போயிட்டுருக்கு. பூபதி என்ன தான் கேட்டுட்ருக்காரு. இன்னும் ஒரு மாதத்தில் வந்து கண்ணு போடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்லு வந்து கடை முளைப்பு. பல்லெல்லாம் கடை கடை கடை. ஏய் சரிப்பா இன்னும் 2 நாள் என்ன சொல்றேன். இங்கே ஒரு ஏற்கன்றுகள் தான். ஜோடி வந்து ஒரே கலர் பாருங்கள், நல்லா மட்டியில் சூப்பராக இருக்குது. கலர் அருமையான கலருங்க. இதெல்லாம் ஆண்டியப்பனூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நல்ல அமைதியான வந்து காலைங்க தாங்க, பாயர் கல்லில் இல்லை. சும்மா அப்படி ஓட எட்டெல்லாம் ஓட்டல, சும்மா நோத்தடி வச்சு சும்மா ட்ரைனிங் போனதோடு சரி. ஏர் வந்து சும்மா அப்படியே பழகிருக்காங்க, இன்னும் வந்து ப்ராப்பராக வந்து ஓட்டலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எங்களுக்கு ஒரு 5 மாதம்
இன்னைக்கு நேற்று Ah.